குபேர பூஜை செய்வது எப்படி? குபேர பூஜை என்பது செல்வத்தையும் சௌபாகியத்தையும் அழைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த விரதமாகும். இந்த பூஜையை பெரும்பாலும் அக்ஷய திருதியை, தீபாவளி, தந்தேரஸ் போன்ற செல்வவள தினங்களில் அல்லது வியாழக்கிழமை, பூரணிமா நாள்களில் செய்வது சிறந்தது. பூஜைக்கான இடம் சுத்தமாக செய்த பின் ஒரு சுத்தமான மஞ்சள் துணியை விரித்து அதன் மேல் குபேரன் படத்தை அல்லது சிலையை வைக்க வேண்டும். வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி படம் இருக்க வேண்டும். அருகில் லக்ஷ்மி தேவியின் படமும் வைக்கலாம். புகைப்படத்திற்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம், பூச்சிப்பூ, மாலை அலங்கரிக்க வேண்டும். நாணயங்கள் அல்லது பணத்தை குபேரரின் முன் வைக்கவும். தீபம் ஏற்றி தூபம் போட வேண்டும். பிறகு மனதிற்குள் உங்கள் பெயர், ஊர், நாள் மற்றும் பூஜை செய்வதற்கான நோக்கத்தை செல்வ விருத்திக்காக, தொழிலில் வளர்ச்சிக்காக கூறி சங்கல்பம் செய்ய வேண்டும். பின்னர் குபேரருக்கு பழங்கள், இனிப்புகள், வறுப்பலகைகள், பஞ்சாமிர்தம் போன்ற நிவேதனங்கள் சமர்ப்பிக்கவும். ஓம் குபேராய நம அல்லது குபேர காயத்ரி மந்திரம், ஓம் யக்ஷ ராஜாய வித்மஹே வைஸ்ரவணாய தீமஹி தன்னோ குபேர பிரசோதயாத் போன்ற மந்திரங்களை 11, 21 அல்லது 108 முறை ஜபிக்கலாம். பின்னர் தீபம் அல்லது கற்பூரத்துடன் ஆரத்தி எடுத்து பிரசாதமாக நிவேதனங்களை பகிர வேண்டும். ஒரு பகுதியை உங்கள் பணப்பெட்டி அல்லது லாக்கரில் வைக்கலாம். மஞ்சள் அல்லது சிவப்பு நிற உடையை அணிந்து முழு பக்தியோடு சுத்தமான மனதுடன் இந்த பூஜையை செய்யும்போது குபேரனின் அருள் உங்கள் வீட்டில் செல்வம் நிரம்பச் செய்யும்.